திருட்டு பையனா நீங்க சரியான போல மாதிரி. நானாவது 5000 தான் திருடுனேன், நீங்க லட்சக்கணக்கில் அடிக்கல. அந்த பணத்தை இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? நான் யார்கிட்ட சொன்னேன்? உங்க புருஷன் சொன்னா இல்ல மத்தவங்க சொன்னா? ஏன் சட்டை படிக்க உங்களுக்கு என்ன இருக்குது இருக்கு? மாப்பிள என்னமோ பெரிய நியாய தேவதை மாதிரி கோபப்படுறீங்க. வாங்க மாமா கிட்டே போவோம். 2 பேர்ல யாரு பெரிய ஃப்ராடுன்னு அவரே தீர்ப்பு சொல்ல சொல்லுவோம். என்ன அமைதியாயிட்டீங்க? நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னோட தயவால தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆளுகளை பாரு, கேட்டப்ப கொடுக்கலன்னா எடுக்க தான் செய்வாங்க. என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரி குதிச்சுட்டு வர்றீங்க. இப்ப கூட நீங்க சம்பந்தப்பட்ட பயங்கர மேட்டர் என் கையில இருக்கு. பாவம் சொல்லலான்னு பார்த்தா ரொம்ப எகிறீங்க. என்னது பயங்கரமான மேட்டரா? என்னையா அது? இப்ப நான் எங்க இருந்து வர்றேன் தெரியுமா உங்களுக்கு? ஏசிபி ஆபீஸ்ல இருந்து வர்றேன். உங்க குழந்தை ரத்தனத்துக்கிட்ட பேசிட்டு வர்றேன். அந்த ரத்னத்துக்கிட்ட உனக்கு என்னையா பேச்சு? கொலைகாரனை பிடிக்கணும்னா என்ன மாதிரி புத்திசாலிங்களோட ஹெல்ப் போலீஸ்க்கு தேவை. நீ புத்திசாலி. சரி சரி, சுத்தி விளைக்காம விஷயத்த சொல்லியா? நம்ப மாட்டீங்களா? ரத்ன மாமா பயங்கரமான கிரிமினல் போலீஸ். என்ன கூப்பிட்டு நடராஜ், சரவண, திலீபம், பிரபா 4 பேத்துக்கு தனித்தனியா போன் பண்ண சொன்னாரு. அதுவும் எப்படி? மிமிக்ரி வாய்ஸ்ல குரல் மாத்தி பேச சொன்னாரு. டேய், கொலை பண்ணது நீதான்னு தெரியும். அதை மறைக்கணும்னா நேர மெரினா பீச்சுக்கு வா. அப்படி போன் பண்ண வச்சாரத்த? அட பாவி, அவனுக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல? அது பயங்கரமான ஒரு ட்ரிக்கத்த. உண்மையான கொலைகாரனா இருந்தா விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மெரினா பீச்சுக்கு வந்துருவான்ல. ஆமால. சரி சரி, 4 பேர்ல யார் வந்தா? 4 பேர் நேரா ரத்ன மாமா கிட்ட வந்து இந்த மாதிரி போன் வந்துச்சுன்னு டபால்னு பெல்ட் அடிச்சிட்டாங்க. அதனால 4 பேரும் கொலைகாரங்க இல்லன்னு தெளிவாயிருச்சு. இதான் பயங்கரமான விஷயமா? நான் இன்னும் மேட்டருக்கே வரலையே. அவங்க போனதுக்கு அப்புறம் ரத்ன மாமா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த விஷயத்துல எனக்கு 2 பேர் மேல சந்தேகம் இருக்குன்னு ஈஸ்வரி அண்ணி சொன்னாங்க. ஆனா எனக்கு ஈஸ்வரி அண்ணி மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரு. என்னையா சொல்ற? ரத்னம் என்ன சந்தேகப்படுறானா? ஐயோ, இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா? சோத்து போட்டு துணி எல்லாம் துவைச்சு புள்ள மாதிரி வளர்த்தனே, என்னைய சந்தேகப்படுறான் அவன்? சந்தேகப்படுறது மட்டும் இல்லத்த, உங்களையும் கண்காணிக்க போறாரா. எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ இத வெளியே சொன்னா உன்னை உள்ள தூக்கி போட்டுறோன்னு மிரட்டுறாரத்த. நான் என் உயிரை கூட மதிக்காம உங்ககிட்ட உண்மையை சொல்லி இருக்கத்த. இப்ப சொல்லுங்க, இது பயங்கரமான விஷயமா இல்லையா? யோ, இப்ப என்னையா பண்றது? நீங்க கொலை பண்ணல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஒருவேளை நீங்க கொலை பண்ணீங்களா? பாவி பாவி, முதல்ல வாய கழுவியா. கொலைன்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு கை கால நடுங்கும். இதுல நான் எங்க கொலை பண்றது? இதைத்தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு நல்ல செய்தி வந்தாலே பின்னாலேயே ஒரு கெட்ட செய்தி வந்து தொலைக்குது. யோ, உங்ககிட்ட பேசுனதெல்லாம் தப்புதான். நீ பாட்டுக்கு என்ன எதுலயாவது மாட்டி விட்டுறாத. அப்படி வாங்க வழிக்கு. அப்புறம் என்ன இந்த பக்கம் ஏதோ திலீபன் ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி இருக்கு? ஆமா, என்னோட கஷ்டம் எனக்கு. அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? சும்மா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்ல. இந்த விஷயத்துல நாம 2 பேரும் ஒண்ணு தானே. ப்ராடக்ட் பண்றதுல ஈக்குவல்னு சொல்ல வந்தேன். யோ, நீ வேற இதெல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு தெரியாத. அப்ப மேட்டர் சொல்லுங்க. லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அதை எங்க யார்கிட்ட சொல்லி பத்த வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் உங்ககிட்ட ஃபீஸே வாங்காம ஐடியாவை கொட்டுறேன்ல. என்னத்த கொட்டுறியோ? உங்க மாமா இருக்காரே, வீட்டை அடமானம் வச்சு யாருக்கு பணத்தை கொடுத்தீங்க நம்ம எல்லாரும் கேட்டமே சொன்னாரா? அதானே, அத ரொம்ப மர்மமால வச்சிருக்காரு. அந்த மர்மத்தை தான் நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் ஆசாசியா கட்டின வீட்டை அந்த சரவண பையன் கம்பெனில அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் திலீபன் கிட்ட கொடுத்திருக்காரு. அட்ரஸக்கே கிருஷ்ணன் படத்தைய சுத்தி வளைச்சு திலீபனுக்கு கொடுத்திருக்காரா? அட ஆமா மாப்ள. என்னமோ அப்பா கிட்ட ஒரு பைசா கூட வாங்காம தொழில் பண்றேன்னு திலீபனும் கவிதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளும் என்னமோ நீட்டி நிமித்திட்ட மாதிரி பெருமை பேசிக்கிறா. இப்ப பார்த்தா அப்பம் பணத்தை வச்சுதான் திலீபன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஒண்ணு, நேரா பணத்தை வாங்காம சுத்தி வளைச்சு வாங்கியிருக்கான், அவ்வளவுதான். அத்தை, எட்டு மாதிரி விஷயமாச்சாத்த. போங்க போங்க, முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த வீட்டுல பத்த வைங்க. யோ மாப்ள, பத்த வச்சா நமத்து போக கூடாது, வெடிக்கணும். அதான் இதை யார்கிட்ட சொன்னா பெரிய டேமேஜ் ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணா இருந்தா நல்லா இருக்கும் மாப்ள. அதான் கண்ணா ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். அத்த, உங்கள் கிரிமினல் புத்தி இருந்தாலும் ஜெனரல் நாலேஜ் ரொம்ப கம்மி தான். யோ, என்னையா சொல்ற? பின்ன என்னத்த, இந்த மேட்டர் வச்சு தானே அவந்திகா நடராஜ பிரிச்சு தனியா பிசினஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியாத. நைட் டெய்லி சுமதி கிட்ட பேசிட்டு இருக்கல. அடி பாவி, அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரியில நடிச்சுக்கிட்டு இருக்கா. யாரு ட்ரைனிங்? எல்லாம் என்னோடது இல்ல. இப்ப அதுவா முக்கியம். மேட்டருக்கு வாங்க. இந்த மேட்டர் அந்த வீட்ல யாருக்கு தெரிஞ்சாலும் அப்படியே அமுக்கிடுவாங்க. அதனால
அந்த வீட்லயே வீட்டோடைக்கு துடிச்சிட்டு இருக்க டைம் பாம்பு யாரு? அவங்க கிட்ட தான் இந்த மேட்டர் சொல்லணும். நீங்க யார சொல்றீங்க மாப்ள? உங்களை போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி அனுப்புனாலே அவந்திகா, அவளை சொன்னேன். அடி பாவி, அந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லிட்டால? சொல்லல, தூக்கத்துல உளறிட்டா. என்னோட ஐடியா இப்படி, இது அவந்திகாட்ட சொன்னா தானே வெடிக்கும். அதெல்லாம் சரி, ஆனா அந்த அவந்திகா கிட்ட எப்படி போய் சொல்றது? அவ தான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாளே. 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலே கைய ஒங்கிடுவா. அதுவும் இல்லாம நேத்து தான் அவளை ஆஸ்பத்திரியில வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கேன். என்ன பார்த்தாலே கொலை பண்ண ஓடி வருவா. அங்கதான் இந்த சூப்பர் பிரெயின் உங்களுக்கு தேவைப்படுது. ஐயோ, நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? சூப்பர் ஐடியா வச்சிருக்கத. முதல்ல அங்க போய் அவந்திகா வீட்டை விட்டு வெளியே வர்றாளான்னு கண்காணிப்போம். நிச்சயம் அவ சிக்குவா. சிக்கனா நம்ம மேட்டர் சக்சஸ். வாங்கது போலாம். என்னடி? தனியாவா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பியூட்டி பார்லருக்கு தேடி வந்து புலம்புறேன்னா உனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பாக்குறேன். நீ யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்ட. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நீ தான் முன்னாடி நிப்ப. இப்ப என்னடானா நீயே பயந்து போயிருக்க. நான் என்னைக்குடி பயந்தேன்? என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே என் அம்மா தான். விஷயத்தை வெளியே சொல்லியிருந்தா ஒரே நல்ல பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்புறம் சொல்லிக்கலாம்னு தள்ளி போட்டு எங்க அம்மா என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என் சுபாவத்தையே மாத்திக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப என்னடி பண்ண போற? டெய்லி வந்து புலம்பிட்டே இருப்பியா? என்ன பண்றதுன்னு தெரியலடி. அதான் உன்கிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். இதை என்ன பண்ண போற, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. என்னாலயும் இந்த விஷயத்துல உனக்கு ஐடியா சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. சரியோ தப்போ மனசுல நினைச்சதை நெஞ்சு நிமிர்த்தி பேசுறவனா இப்போ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பயந்து பயந்து பேச வேண்டியிருக்கு. இந்த நிலைமைக்கு வந்துட்டோமேன்னு நினைக்கும் போது கோவம் தான் வருது. ஆனாலும் உங்க மாமியார் வீட்டுல ரொம்ப அநியாயம் பண்றாங்கடி. என்னதான் மாமனார் மாமியாருக்கு குழந்தை சென்டிமெண்ட் இருந்தாலும் இந்த விஷயத்தை இவ்ளோ பெருசாக்கணுமா? குழந்தை வேணுமா வேண்டாமான்னு ஆம்பளை தான் முடிவெடுக்கணுமா? ஏன் பொம்பளை முடிவெடுக்க கூடாதா? படிச்சவங்க பணக்காரங்கன்னு பார்த்தா அந்த வீட்லயும் இப்படியே இருக்காங்களே. இதெல்லாம் ரொம்ப தப்பா வந்திக்கா. ஏன் மாப்ள, இந்த ஏரியால ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது போல இருக்கு. கால் வேற வலிக்குதே. அத்த, வாக்கிங் போறது உடம்புக்கு நல்லது அத்த. சும்மா வாங்க அத்த. நீங்க சொல்லுவீங்க, எனக்குல கால் ஓவரா வலிக்குது. என்ன மாப்ள அப்படியே நின்னுட்டீங்க? என்ன மாப்ள, என்னாச்சு? அத்த, அங்க பாருங்க அத்த. தேடி போன பிசாசு தோழியோட நடந்து வர்றா. அடி பாவி, இந்த நேரத்துல இவ இங்க என்ன பண்ற? அவ என்ன பண்ண நமக்கு என்னத்த? நமக்கு ஏத்த மாதிரி தனியா மாட்டி இருக்கா. அவகிட்ட போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் போட்டு கொடுக்க இதான் சரியான நேரம். யோ மாப்ள, அவளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. திடீர்னு தூக்கி போட்டு மிச்சிட்டானே, யார் வந்து என்ன காப்பாத்துவா? ஏத்த, நான் இல்லையா? சும்மா தைரியமா வாங்கத்த. யாரு? நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு பயம் அதிகமா இருக்கு. அட சும்மா இருங்கத்த, சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு வாங்கத்த. மாப்ள இருங்க, விஷயத்தை அவகிட்ட நம்ம எப்படி சொல்ல போறோம்? நான்லாம் பேசினா அவ காதுலயே போட்டுக்க மாட்டா. பேச வாய் திறந்தனா மண்டையிலேயே கொட்டுவா. உங்க மருமகனை என்ன நினைச்சீங்க? இதுக்குன்னு ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன். முதல்ல நான் சொல்றபடி மட்டும் பண்ணுங்க. கதை கொடுங்க. ஏய் குந்தாணி நில்லு. அடியே, யார பாத்திரி குந்தாணிங்கள? உன்னதாண்டி எருமை மாதிரி வந்து இடிச்சிட்டு போற. நீ என்ன பெரிய இவளா? இடிச்சா அதுக்கா என்ன குந்தாணின்னு சொல்லுவியா? மரியாதை கெட்டோம். வாய் ரொம்ப தான் நீளுது. பயம் விட்டு போச்சா ஹலோ, உனக்கு? ஹலோ, என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க? நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? அத்தைய குந்தானிக்கு தான் நீ கூப்பிட்ட, அப்புறம் பொழப்பு நாறிடும். Give respect and take respect, you know? டேய் மாக்கா, என்ன நீ யாரா என்ன பத்தி பேசுறதுக்கு? கைய நீட்டி பேசுன, கைய உடைச்சு போடுறேன். அடச்சி, வெத்து வெட்டு, சும்மா அடங்கடி. ஏய் ஏய், ஏ அவந்திகா, என்ன ஏய் ஒயினா பயந்துருவாங்களா? என்ன அவந்திகானா பெரிய சந்திரமுகியா? சொந்த வீட்லயே கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத முட்டாளு என்ன வந்து பேசுறியா?
என் வீட்ல எனக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. நீ வாய மூடு. முதல்ல நீ வாய முடுறி. உன் முதுகுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. அவந்திக்கானா பெரிய பூதமா? ஆ? உன்னால என்னடி செய்ய முடியும்? பெருசா வாய் கிழிய பேசிக்கிட்டு இருக்க. சொந்த வீடா இவள மதிக்கிறாங்களாம். ஆளையும் மூஞ்சி பாரு. வாழ வந்த வீட்ல அடக்க ஒடுக்கமா இருக்கிற மாதிரி சீனை போட்டு உனக்கு இளையவ எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு போற. சும்மா சவுண்ட் மட்டும் விட்டுட்டு நீ மண்ணாங்கட்டி மாதிரி நின்னுகிட்டு இருக்க. வெத்து வெட்டுக்கெல்லாம் எதுக்குடி வாய் பேச்சு? யார பார்த்து வெத்து வெட்டுன்னு சொல்ற? உன்னை பார்த்து தாண்டி சொன்னேன். ஆ? என்ன தப்பு? அந்த வீட்ல செல்வாக்கு மரியாதை எல்லாமே அந்த கவிதாவுக்கு தான். நீ ஒண்ணும் இல்லாத காலி டப்பா. உனக்கு எதுக்கடி நான் பயப்படணும்? என்னடி பேசுற? கவிதா நான் சொடக்கு போட்டா எப்படி ஆடுவேன்னு தெரியும்ல. கிழிச்சா ஆடுற லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. வெளியில எல்லார்கிட்டயும் சுயமா நிக்கிறோம், நாங்க சொந்த கால நிக்கிறோம் டிராமா போட்டு மரியாதையை அள்ளிக்கிட்டு போற. ஆனா இன்னொரு பக்கம் சரவணன் கிட்டயே ஃபைனான்ஸ் வாங்கி பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்க. அவங்க பணத்தையே வாங்கி லாபம் பார்த்து அவங்க கிட்டயே சுயமா முன்னுக்கு வந்துட்டோன்னு மான மரியாதையெல்லாம் வாங்கிட்டு போற. எதுவுமே தெரியாத மக்கு மண்ணாங்கட்டி மாதிரி இருந்துகிட்டு நீ கைய தட்டிக்கிட்டு இருக்க. அத்தா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேர் தான் அல்டாப்னு சொல்லுவாங்க. உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆனா வாய் மட்டும் காது வரைக்கும் கிளியும். எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி என்னமோ பெரிய ஆளுங்கள மாதிரி காமிச்சுக்கோளுங்க. உளராத. சரவணன் கிட்ட கவிதா பணம் வாங்குனது எனக்கும் தெரியும். பாத்தீங்களா மாப்ள எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான்னு? இப்ப நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன்னு நினைக்கிறேன். அடியே, என் புருஷன் சரவண கம்பெனில எங்க வீட்டை அடக்க வச்சு 10 லட்சம் வாங்கினார்ல, அது வேற யாருக்கும் இல்ல, உன் அருமை கொழுந்தனுக்கும் அந்த கவிதாவுக்கும் தான். இதை யாருக்கும் சொல்லாம மொத்த கும்பலும் மறைச்சிருச்சு. நாங்களே இதை இப்பதான் கண்டுபிடிச்சோம். நீ சும்மா உளராதடி. பாருங்க மாப்ள, இன்னும் நம்பாம இந்த பேக்கு சும்மா கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பாக்குறத. அவந்திகா, நான் சொல்றது எல்லாம் உண்மை. இது நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு ஒண்ணும் தெரியாத மக்கு மாதிரி இருக்க. அதுக்கு இப்ப என்னடி ஆதாரம்? இத பாருடி, வாங்கி கொடுத்தது ஏன் புருஷன், அத வாங்கி வாயில போட்டுக்கிட்டது உன் கொழுந்த. இதுக்கு மேல என்னடி ஆதாரம் வேணும்? ஆதாரம் உன் கொழுந்தனும் அந்த ஓரகத்தி கவிதாவும் தான். உனக்கு தைரியம் இருந்தா போய் அவங்கள அதட்டி பாரு. வெக்கம் இல்லாம என்ன அதட்ட வந்துட்டான். அவ்வளவு தைரியமான பொம்பளையா இருந்தா அங்க போய் மிரட்டி பாரு. சும்மா ரோட்ல போறவங்க எல்லாம் மிரட்டிட்டு இருக்காத. நீ தைரியமான பொம்பளை தானே, அறிவு இருக்குல்ல? இந்த 2 இருந்தா அங்க போய் உண்மை என்னன்னு கேட்டு பாரு. அதை விட்டுட்டு ரோட்ல போறவங்கள நாக்க துருத்திட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அட விடுங்க மாப்ள, இந்த டுபாக்கூர் பார்ட்டிக்கெல்லாம் நம்ம ஏன் பயப்படணும்? இனிமே நம்ம மரியாதை தர வேண்டியது அந்த கவிதாவுக்கு தான். இந்த மாதிரி வெத்து வேட்டையெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்க கூடாது. மவளே, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு. நீ செத்தடி. அப்போ நான் சொன்னது உண்மையா இருந்தா நீ தூக்குல தொங்குறியா? பேசுறா பாரு. போடி, எங்க போய் அதட்டணுமா அங்க போய் அதட்டு. போடிப்பா. படி. சக்சஸ். சார், வாங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் சார். சதீஷோட அப்பா அம்மா கூட அந்த ரிலேஷன்ஸ் கூட்டம் அப்படியே தான் சார் இருக்கு. நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். பாடி மட்டும் வாங்கிக்கங்க, மற்ற பொருளெல்லாம் அப்புறம் வாங்கிக்கங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். முடியவே முடியாதுன்ட்டாங்க. இவங்களோட பெரிய ரோதனையா போச்சு. நம்ம நியாயமா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டீங்களா? நான் நிறைய பேசி பார்த்துட்டேன் சார். கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. நீங்க குற்றவாளி அரெஸ்ட் பண்ற வரைக்கும் பணத்தையும் வேற எதையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க சார். அதான் வந்துட்டேன் சார். இதை கொண்டு போய் எவிடன்ஸ் ரூம்லயே வச்சுட்டுமா சார்? ஓகே, அது எப்படி கொடுங்க. இது அவர் போட்டிருந்த ட்ரெஸ், இது அவர் போட்டிருந்த செயின், வாட்ச். இது எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார், நல்லா செக் பண்ணிட்டேன். என்ன அது? எவிடன்ஸ் பேக் சார். சாரி சார், அது எப்படி இதுக்குள்ள வந்ததுன்னு தெரியல சார். அது இருக்கட்டியா, இதுக்குள்ள என்ன இருக்கு? அது அவன் உடம்புல இருந்த முடி சார்.
அதுவும் லேடிஸ் முடி மாதிரி லென்த்தியா இருக்கு சார். இதை எப்பயா கண்டுபிடிச்சீங்க? இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல. சாரி சார், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த வேலையோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது உனக்கு? எவ்வளவு பெரிய எவிடன்ஸ் இது, இதையே சொல்ல மறந்தீங்க? செத்தவனோட உடம்புல ஒரு லேடிஸோட முடி இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொலை செஞ்சது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம்ல? ஆமா சார். என்ன காரியா பண்ணிருக்க? இந்த மாதிரி தப்புக்கு உனக்கு மெமோவே கொடுக்கலாம். முதல்ல இதை எவிடன்ஸ் லிஸ்ட்ல சேருங்க. இது யாரோட முடின்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த கொலையில உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும். எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்பர் போட்டு கொடுத்து வைங்க. அப்பதான் லேப் அனாலிசிஸ்க்கு அனுப்ப முடியும். ஓகே சார். முதல்ல இதை எடுத்துட்டு போங்க. ஏ கவிதா, வீட்ல இருக்கவங்கள எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏ கவிதா, கவிதா. ஏய், ஏன் இப்படி கத்துற? ஏய், எங்கடி அத்தையும் மாமாவோ எல்லாரும் எங்க? எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாங்களா? அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, மாமா ஆபீஸ் போயிருக்காங்க. என்ன? இந்த வீட்ல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடு. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். எல்லாரும் இந்த அவந்திக்காவை இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்காங்களா? இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறே, கூப்பிடு. ஐயோ அக்கா, ஏன் இப்படி கத்துற? ஏய், நீ சும்மா இரு. எதுவும் பேசாத. நடக்கிறத ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அண்ணி இருங்க அண்ணி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க? வாடா வளராம கெட்டவனே, நீயும் சேர்ந்து தானே அன்னைக்கு வக்காலத்து வாங்கின. உங்க அண்ணி கவிதா திலீபன் எல்லாரையும் வர சொல்லு. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கதான் போறேன். அண்ணி முதல்ல என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க? கோவமா? 10 எரியுதுடா என் வயிறு. என்னெல்லாம் சொல்லி அவளை தூண்டி விட்டீங்க. நான் என்னமோ மகா மட்டம் மாதிரியும், அவ என்னவோ புத்திசாலி மாதிரியும் தினம் என்னை எவ்வளவு குத்தி காமிச்சிருப்பீங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு பேசிருப்பீங்க. இப்பதானே எல்லாம் தெரிய வருது. விடுவனா? இப்ப எல்லாத்துக்குமே பதில் சொல்லியே ஆகணும். அதான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். என்னங்க என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? என்ன எல்லாரும் வந்தாச்சா? கவிதா எங்க? ஏ கவிதா, கவிதா வாடிங்க. அக்கா, என்னாச்சுக்கா? வாடி வளர்ந்து கெட்டவளே, நீ பயங்கரமான ஆளுடி. அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்க? அவந்திகா, என்ன இது அசிங்கமா சத்தம் போட்டுக்கிட்டு? நான் அப்படிதான் பேசுவேன். இவ பார்த்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் தெரியணும். எல்லார் காதுலயும் விழற மாதிரி சத்தமா தான் பேசுவேன். என்னக்கா என்னென்னமோ பேசுறீங்க? நான் என்னக்கா வேலை பார்த்தேன்? என்னவோ சொந்த கால்ல தனியா நிக்க போறேன், தன்மானம் சுய கௌரவம் தொந்தா தொசுக்கான்னு என்னெல்லாம் பேச்சு பேசுன. அவ்வளவு பெரிய மானஸ்தி என்ன காரியண்டி பண்ணிருக்க? இதே குடும்பத்தோட பைனான்ஸ்ல கடன் வாங்குற மாதிரி வாங்கி வட்டி கொடுக்கற மாதிரி கொடுத்து கம்பெனி ஆரம்பிச்சு லாபம் சம்பாரிச்சிருக்க. கேட்டா என் புருஷன் அப்பா காசுல சம்பாரிச்சாரா? நீங்க 2 பேரும் கடை வாங்கி தனியா நின்னு ஜெயிச்சிங்களாம். ஏண்டி, என் புருஷன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவங்க அப்பா காசுல உழைச்சாருன்னா அது கேவலம். நீங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம அதே அப்பா காசுல கம்பெனி நடத்தினா அது கௌரவம். அவந்திகா, நீங்க படி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? வாய்க்கு வந்தபடி வளருவீங்க, அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னது? நான் வளரனா? எங்க அவங்களை இல்லன்னு சொல்ல சொல்லு. நான் இப்பவே அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். பதில் வருதா பாத்தியா? இப்ப என்ன அவங்க நாக்க காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? திருட்டுத்தனமா மாமா காசுலயே கம்பெனியை நடத்திக்கிட்டு என்ன பெருமை பாத்தியா? ஆள் ஆளுக்கு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்க. கவிதா மாதிரி உண்டா? கவிதா தான் நம்ம திலீபனை ஜெயிக்க வச்சிருக்கா. பில்கேட்ஸ்க்கு பொம்பளை வேஷம் போட்டா மாதிரி வந்திருக்கா. ஆச்சா போச்சான்னு என்னென்ன பேச்சு பேசுனீங்க. அண்ணி வேணாம், ரொம்ப பேசுறீங்க. அவங்க ஏன் நம்ம கம்பெனில கடன் வாங்குறாங்க? அவங்க ஆரம்பிச்சது அவங்க அப்பாவோட சொத்தை வித்து. அண்ணியோட அப்பா சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின வீட்டை வித்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. வாய முட்றா. நடந்தது என்னன்னு தெரியுமா முட்டாள்? இவங்க 10 லட்சம் ரூபாவை சரவணன் ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கியிருக்காங்க. இல்லன்னு சொல்லு பார்க்கலாம். ஏ நீயே கேளு இவங்க கிட்ட.